அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம். சரி, என்ன பேர் உங்களுக்கு? சிவயோகம். சரி, சிவயோகம் அம்மாவுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி சரி, யார் அனுப்பி இருப்பாங்க கேக்கெல்லாம்? எங்களுக்கும் உங்களுக்கும் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதோட 2-3 அந்த நம்பர் கிடக்கு. சரி, அவட்ட தம்பி நிறைய பேர் இருக்கிறபடியா யாருன்னு சொல்ல தெரியல. சரி, உங்களுக்கு இன்னொரு பரிசு கொடுத்துருக்குறாங்க. அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்றும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. சரி, இனிப்போட இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனி வரப்போற நாட்கள் எல்லாமே அழகா ஆரம்பிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, யாரா இருக்கும் வடிவா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இருக்கணும். எல்லாரிலையும் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு மறக்காம இன்றைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அல்லது உங்களை சந்தோஷப்படுத்தணும் சொல்லி நினைக்கிற உறவுகள் யாரோ ஒரு சிலரை தான் இருப்பினும். அப்படி நான் சொல்ல முடியாமல் இருக்குது. சரி, எல்லாரையுமே சமமா பாக்குறீங்க. சரி, அடுத்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக அழகாக ஒரு பட்டு சாரி ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, பாருங்க, பிடிச்சிருக்கா? எல்லாம் வாங்கி வாங்கி வச்சாச்சு. சரி, அழகான ஒரு பட்டு சாரி ஒன்று உங்களுக்கு ஏத்த கலர்ல தாங்களே பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, யாரா இருக்கு? சொல்ல மாட்டீங்க. இருக்கிற எல்லா சொந்த பந்தத்தையும் சொல்லியாச்சு. ஆனா இவேதான்னு சொல்லி தனியா சொல்ல மாட்டீங்கன்னுட்டீங்க. சரி, அப்ப நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு சொன்னாதான் நாங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு தந்துட்டு போவோம் ஓமென்னு சொல்லி. சொல்ல மாட்டேன், ஒரு முடிவோட இருக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்கன்னு. சரி, பாப்போம். நாங்க ஏற்கனவே நீங்க வீட்டுல வேண்ட கேக் எல்லாம் வெட்டிட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப இந்த கேக்கையும் வந்து கட் பண்ணுவோம். யாருன்னு சொல்ல மாட்டோம் நாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு அனுப்புறேன்டா, இப்ப இன்றைக்கு கூடுதலா இப்படி இவங்க செய்திருப்பாங்கன்னு நினைக்கிற 2வது ஊகிச்சு சரி சொல்ல மாட்டீங்க. அப்ப நாங்களும் சொல்ல மாட்டோம். நாங்க இப்ப கேக்க வெட்டுவோமா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. கை தட்டு. சரி, happy birthday. கிட்டி விடுங்க. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியிலையும் நேரமே இல்லைன்னு நினைக்கிற நாளுக்கு இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னவங்க வந்து நான் நினைக்கிறேன் அவசரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் போடுங்க என்று சொல்லி கேட்டா கூட ஆள் வந்து வேலையிலேயே நின்று கொண்டு கதைக்க முடியாம கஸ்டமர்ஸ் நிக்கிறாங்க. அப்படி கதைக்கவே டைம் இல்லாத வேலைப்பழுவுக்கு மத்தியிலையும் இன்றைக்கு இந்த பரிசுகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா மறக்காம இன்றைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு அம்மாக்கு நான் செய்யாத விஷயங்களை நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆள் இவங்களுக்கு செய்யணும் என்று சொல்லி சொன்னவங்க. அது யார்? இப்படி யாரா இருக்கும்? என் அம்மாக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்களை என்ன சொல்றேன், எல்லாரும் உங்களை சரி, அப்ப ஹஸ்பண்ட் சகோதரங்களை சரி அப்படி பாக்குற ஒரு அண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. நானே பார்க்க வேணும்ன்ற மாதிரிதான் கூடுதலா இருப்பாங்க. 100% 80% அப்படித்தான் இருப்பாங்க. 20% தான்
கணவருடைய சகோதரங்களை தன் பிள்ளைகளாகவோ தன் சகோதரங்களாகவோ நினைச்சு பார்க்கக்கூடியவங்க. ஸோ என்னன்னு சொல்றது, இன்றைக்கு இந்த நாள்ல எங்களை அம்மாவா நினைச்ச அம்மா இல்ல, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். இப்ப அவசரமா கொடுக்குறபடியா இன்றைக்கு இதை இவ்வளத்தையும் மட்டும் கொண்டோடி போய் கொடுங்கன்னு சொல்லி ஆசையா கொடுத்தது எங்களுடைய அன்னிக்கு சொல்லி பிரான்ஸ்ல இருந்து. யாரு இப்ப சொல்லுங்க, யாரு பிரான்ஸ் நாடு சொல்லியாச்சு. சரி, உதயன், சுசி, ஷானு, வினு, சாரு, விதுஷா. சரி, அவங்க தான் உங்களுக்காக அன்பாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? இந்த பரிசெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினது நன்றி சொல்லி இருக்கிறீங்க. சரி, எல்லாரையும் சமம்னு சொன்ன நீங்க ஏதாவது இன்றைக்கு இந்த நாள்ல அம்மாவா நினைச்சு உங்களுக்கு இவ்வளத்தையும் கொடுத்துருக்குறாங்க சுசி அக்கா. ஸோ அவங்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைச்சா இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. கடைசி வேலையும் இப்பதான் கூட பின்னுக்கு நிக்கிறவங்க ஒரு தான் கட்டிதான் அவதான் கடைசி அந்த எல்லாருமே கொண்டு போனவரா எங்களை குழந்தை கிடைக்கிறேன் போனோம். கிடைக்கவே அவ்வளவுதான் இந்தியாவில இருந்ததான் இருந்து பிள்ளைகள் வந்து அஞ்சு அம்மாவும் கல்யாணம் நாங்கள் அதை பிள்ளைய வளரையிலேருந்து இல்லை உடனே எங்களை பிடிச்சது பிரச்சனை மத்தியிலும் இந்த மாதிரி சந்தோஷம். சரி, இப்ப இன்றைக்கு என்னன்னு சொல்றேன், உங்களோட பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு முதல் வரைக்கும் ஒரு பிள்ளைகளா இருந்தவங்கன்னு சொன்னேன். அதாலதான் நான் அம்மா மாதிரி அப்பா மாதிரி அண்ணாவும் அண்ணியும் தான் அம்மாவும் அப்பாவும் மாதிரின்னு சொல்லி இப்ப எல்லாம் சந்தோஷமா எல்லாம் அன்னைக்கு நான் தான் அந்த சேர்த்து வச்ச உறவு பாலம் போல கிடக்குது. சரி, அப்ப அவ்வளவு சந்தோஷத்தோட அன்னைக்கு கொடுக்கணும் அனுப்பின அவளோட குடும்பம் எல்லாரும் சார்பாகவும் இதுக்கு நன்றி கடன் இல்லை, அதை ஒரு மறக்காம இருக்கிறதுக்கு அந்த அன்பு சொல்லுவோம். சரி, அதே மாதிரிதான் அவ இது மட்டும் மறக்கல, இனியும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்புறேன். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் கடவுளை வேண்டுவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதமும் கட்டாயம் இருக்குமே அவங்களுக்கு. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்றோம். அண்ட் சுசி அக்கா ஃபேமிலி சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.